ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா காந்தாரா 2. வாங்க அந்த படத்தோட ரிவ்யூ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க கைஸ், நம்ம ரிவ்யூக்குள்ளே போகலாம். காந்தாரா 1 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகி ஒரு 2 நாள் கழிச்சு தான் இங்கே நாங்கள் போய் பார்த்தோம். நான் பார்க்கும்போது ஒரு லிமிட்டெட் ஸ்க்ரீன், அதாவது ஒரே ஒரு ஸ்க்ரீனில் தான் ஓடிச்சு. அந்த ஒரு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா பெரிய இது இல்லாமல் அதே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓடிச்சு. போக 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 பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பிக்கப் ஆகி பேன் இண்டியா லெவலில் மிகப்பெரிய படமாக ஹிட் ஆச்சு. அந்த படத்தோட கண்டினியூட்டி செகண்ட் பார்ட் ரொம்ப எதிர்பார்ப்புக்கு அப்புறம் செகண்ட் பார்ட் ரிலீஸ் ஆகிருக்கு. பார்ட் 2 பார்த்தீங்கன்னா கொஞ்சமும் டிசப்பாயின்ட் பண்ணாமல் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா காந்தாராவோட டைம்லைன்லேருந்து பல விஷயம் பின்னோக்கி போகுது. இந்த படத்தோட ஹீரோ இருக்கார் பாருங்கள், ஹீரோவோட அப்பா இருக்கார் பாருங்கள், அவங்க அப்பா மறைஞ்சு போகிற ஒரு இடம், அந்த இடத்தோட முக்கியத்துவத்தை இந்த படத்தோட முக்கிய கதை ஆரம்பிக்குது. காந்தாரா காடு, ஈஸ்வர தோட்டம், ட்ரைபல் பீப்புள் சொல்லியிருப்பாங்க. ஒரு கட்டத்தில் ட்ரைபல் பீப்புளுக்கு அந்த ரிஷப் ஷெட்டி தான் தலைவராக வருவார். ஆக்சுவலாக அந்த ஈஸ்வர தோட்டத்தை கைப்பற்றணுன்ட்டு பல வருஷத்துக்கு முன்னாடியே பாங்கராவோட ராஜா படையெடுத்துட்டு வருவார். அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள்லாம் வந்து அந்த ஈஸ்வர தோட்டத்தை காப்பாற்றி அந்த ராஜாவை காவு வாங்கிடும். அந்த ராஜாவோட பையன்தான் ஜெயராம். அவர் வளர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு 2 பிள்ளைங்கள் பிறகுறாங்க. ஒருத்தவங்க ருக்மணி, இன்னொருத்தவங்க குல்ஷன் தேவையா. அவங்க குல்ஷன் தேவையா கிட்ட அரியணை வந்ததுக்கப்புறம் காட்டுக்குள்ளே போகலான்னு தைரியமாக முடிவெடுத்து போகிறாங்க. போனதுக்கப்புறம் என்ன மாதிரியான பின்விளைவுகள்லாம் நடக்குது, ரிஷப் ஷெட்டி யார், மக்கள்லாம் பாதுகாத்தாரா, அதுதான் இந்த செகண்ட் பார்ட்டோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, வாங்க. மெனக்கிட்டு அவ்வளோ பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அந்த காந்தாராவோட காடை அவ்வளோ பிரம்மாண்டமாக நல்லா ஒர்த்தபுளாக செஞ்சு பக்காவாக எடிட் பண்ணி சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க. காஸ்டியூமாக இருக்கட்டும், லொக்கேஷனாக இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா ஒர்த்தபுளாக செஞ்சுருக்காங்க. அதாவது அந்த படத்தில் அந்த தேவாங்கு புலியெல்லாம் வச்சு ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம ஒர்த்தபுளாக இருந்துச்சு. ரிஷப் ஷெட்டியை பொறுத்த அளவுக்கு காந்தாரா 1ல் அவார்டு வாங்கிட்டார், காந்தாரா 2லையும் அவார்டு வாங்கியே ஆகணுன்னுட்டு ரொம்ப எஃபெக்ட் போட்டு நடிச்சிருக்காரு. பார்த்திங்கன்னா அது ஸ்க்ரீன் பிளேவில் அவ்வளோ ஒர்த்தபுளாக வந்திருக்கு. ஒரு பவர்ஃபுல் வில்லன் இல்லாத மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் அங்கங்கே சின்ன சின்ன லேக் இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் அதை பக்காவாக ஃபுல்ஃபில் பண்ணி ஒர்த்தபுளாக இருந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லா மிரட்டலாக நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட டியூரேஷன் பார்த்திங்கன்னா ஒரு 2.25 மணி நேரம் இருந்துச்சு. எல்லோரும் போய் ஃபேமிலியாக தேட்டரில் பாருங்கள், கொடுக்கக்கூடிய காசுக்கு ஒர்த்தபுளான படம்.